ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஹிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் பட்டன் மஷ்ரூம் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பீஸ் எடுத்திருக்கேன். பட்டாணி, இந்த பட்டாணி ஒரு 100 கிராம் இருக்கும். மஷ்ரூம் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். 3 வெங்காயம், 3 தக்காளி, ஒரு 4 பது தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்பைசஸில் பார்த்திங்கன்னா சோம்பு, மிளகு, பட்டை, லவங்க, ஏலக்காய் தாளிப்புக்காக 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் இல்லைன்னா அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஆயில் ஆட் பண்ணி நம்ம பட்டை, லவங்க, ஏலக்காய் போட்ட பிறகு வெங்காயத்தை போட்டுடணும். வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன். வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் ஆட் பண்ண பிறகு நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்க்கு ரொம்ப மெயினான பாயிண்ட்டே வெங்காயம் ஃப்ரை பண்ணுறது தான். நீங்கள் எவ்வளோ வெங்காயம் ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ப்ரௌனிஷ் கலர் வருதோ அந்த அளவுக்கு இந்த குருமா வெரி டேஸ்டியாக இருக்கும். வீடே ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் கொடுக்குற மாதிரி இந்த டிஷ் இருக்கும். நீங்கள் வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் இந்த டிஷ்ஷுக்கே ஒரு சூப்பர் டேஸ்ட் கிடைக்கும். பாருங்கள், வெங்காயம் ப்ரௌன் கலரில் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். ஒன்றும் பாதியமாக எடுத்தானா வெங்காயம் இது கிரேவி நல்லா இருக்காது. இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நான் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மஷ்ரூம் கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு நான் வச்சுட்டேன் தண்ணியில். அதுக்கப்புறம் பட்டாணி, உருளைக்கிழங்கு போட்டு அதுவுமே வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போது இந்த டைமில் பாருங்கள், நல்லா வெங்காயம் வதக்கி அடித்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்துடுச்சு. இந்த அளவுக்கு கண்டிப்பாக வரணும். வந்த பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ண பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் போட்டுருங்க. போட்ட பிறகு நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் தக்காளியை டிஸ்டர்பே பண்ணாமல் விட்டிங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆகிற மாதிரி வெந்து வந்துடும், வதங்கி வந்துடும். இந்த டைமில் நம்ம மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்க மஞ்சத்தூளில் போட்டு வச்சுருந்தேன் நான் மஷ்ரூமு. இது ஆட் பண்ணிட்ட பிறகு பட்டாணி அப்புறம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். பட்டாணி, உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்ட பிறகு நான் உடனே சேர்க்கக்கூடாது எந்த ஸ்பைசஸும். இப்போ மஷ்ரூமில் நம்மளுக்கு தண்ணி விடும். ஸோ மஷ்ரூமில் தண்ணி விட்டு அது நல்லா ட்ரை ஆன பிறகு தான் நம்ம மற்ற மசாலா ஆட் பண்ணோம். இல்லைன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குற சின்ன சின்ன டிப்ஸை விருப்பம் இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மஷ்ரூம் நம்ம போட்டோடனே மஷ்ரூமில் நல்லா தண்ணி விடும். அந்த தண்ணியோடையே நீங்கள் மசாலா ஆட் பண்ணிங்கன்னா, மிளகாத்தூள், தனியாத்தூள்லாம் ஆட் பண்ணிங்கன்னா அது வேறு விதமான டேஸ்ட் இருக்கும். அந்த தண்ணி விட்டு நல்லா அந்த தண்ணி வற்றின பிறகு கொஞ்சம் நல்லா அது வதங்கிட்ட பிறகு எண்ணெயில் அதுக்கப்புறமா நீங்கள் மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் தேங்காவை தோல் நீக்கி அந்த மேலே இருக்கும் இல்லையா ப்ரௌன் கலரில், அது ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு நான் தேங்காய் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ சோம்பும் மிளகும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அது பேஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். சோம்பு, மிளகு 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். மிளகு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், சாரி. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி வற்றிடுச்சு. நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் நம்ம திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பிறகு திரும்பனா மஞ்சத்தூள் நான் ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இந்த டைம்லேயும் திரும்ப ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். டோட்டலாக ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மற்ற மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா இந்த மிளகாத்தூள், தனியாத்தூள் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்ட பிறகு நீங்கள் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ண பிறகு ஒரு 2 கொதி வரணும். வந்த பிறகு நம்ம தேங்காய், சோம்பு, மிளகு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ
இந்த தேங்காய் மிளகு சோம்பு தான் வந்து இந்த டிஷ்ஷுக்கே டேஸ்ட் வந்து சூப்பராக எடுத்து கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ வந்து நல்லா அந்த குழம்பு வந்து நல்லா கொதி வந்துருச்சு. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றின பிறகு அந்த மிளகாத்தூளோட வாசனை வந்து ஒரு நல்லா போயிருக்கும். இப்போ வந்து நான் வந்து தேங்காய் சோம்பு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு வந்து நான் பச்சை மிளகாய் சேர்க்கல, நான் மிளகு தான் சேர்த்துருக்கேன், மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு சிம்மில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா சூடு ஏறின பிறகு சிம்மில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா குழம்பு வந்து இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடும். எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வந்துடுச்சு இந்த குருமா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எண்ணெய் சூப்பராக பிரிஞ்சு வந்துடுச்சு, குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குருமா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.